ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் சால்டெக். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாலிட்வொர்க்கில் எப்படி ரியல்வியூ வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த பிசி சிஸ்டமில் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து சாலிட்வொர்க் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ஹையர் அண்ட் பிசியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஃபால்ட்டாக வந்து அந்த ரியல்வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து எனேபிள் ஆயிரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, லோ எண்ட் பிசிக்கெலாம் பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகிருக்காது. ஸோ அதை நம்ம எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து விர்ச்சுவல் டெக்கை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சேனலில் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு இந்த மாதிரி இது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் +R அழுத்தி ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக கீழே சர்ச் ஐக்கான் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு அதை செலக்ட் பண்ணி ரன் அப்படின்னு டைப் பண்ணி உள்ளே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோடனே வந்து ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி டைப் பண்ணி நீங்கள் வந்து என்டர் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரி டேப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரி எடிட்டரோட டேப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே அப்படியே லைனாக வந்து தரேன், டிஸ்பிளேலேயே தரேன். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து தரேன். இந்த ஃபைல் பாத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்துடுங்க. ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஃபைல் பாத்துக்குள்ளே வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கரண்ட் ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டோம். இந்த கரண்ட் ஃபோல்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிடுங்க. அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ டேட்டான்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த பாத்துக்கு, அதாவது G12 ஷேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இது இருக்குல்ல, இந்த பாத்தில் நீங்கள் வந்துடுங்க. இந்த பாத்துக்குள்ளே வந்து இதில் பார்த்திங்கன்னா R420 அப்படிங்கிற ஃபோல்டருக்கு வாங்க. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு R420 அப்படிங்கிற ஃபோல்டர் இல்லாட்டி RV420 அப்படின்னு இருக்கும். RV420 அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து AMD கிராஃபிக்ஸ் இருக்கனால RV420 வரும். இப்போ இதுவே நீங்கள் NVIDIA வச்சுருந்தீங்கன்னா NV4040 அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே காப்பி பண்ணிட்டு வந்தோம்ல, அந்த பேரில் இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஃபைல் க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். இந்த W மட்டும் தான் கேபிட்டல் வரும், எல்லாமே ஸ்மால் தான். ஒர்க் அரவுண்ட்ஸுக்கு ஸ்பேஸ் வராது, ஸ்பேஸ் விடாமல் வச்சுருங்க. இதில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3008 அப்படின்னு மாற்றிடுங்க வேல்யூவை. அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லா செட்டப்பும் முடிஞ்சிச்சு. இப்போ இதுவே வந்து NVIDIAவாக இருந்தாலும் அதே தான். அந்த ஃபோல்டர் அங்கே காப்பி பண்ணிவிட்டு, ரெண்டரில் இருக்க வேல்யூவை காப்பி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஃபோல்டர் நேமாக மாற்றிட்டு, அந்த நேமில் ஒரு வேல்யூவாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் இந்த ஒர்க் அரவுண்ட்ஸ் அப்படிங்கிற பேர் போட்டு சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரி ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக சாலிட்வொர்க்கை வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து எனேபிள் ஆகிருக்கும். Much later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாலிட்வொர்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அது நம்ம ரியல் டைம் வியூ வந்து எனேபிள் பண்ணது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது வந்து இப்போ பார்த்துடலாம் வாங்க.
அந்த சிஸ்டம்ஸ்னு ஐகான் இருக்குல்ல, அந்த ஐகானில் வந்துட்டு அந்த ஐகானை செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் வந்து ரியல் டைம் கிராஃபிக்ஸ் அது இருக்குது. இப்போ நமக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.